யார் நீ? யாரா நீ? இதுல 7000 ரூபாய் இருக்குது. இப்ப வச்சுக்க, மேற்கொண்டு அப்புறம் பாப்போம். அண்ணே, நீங்களா என் தெய்வம். என்ன தெய்வம் ஆகிறதப்பா? அப்புறம் தெய்வத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடும். வச்சுக்க. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. வா போலாம். அண்ணே, நீங்க விரும்பினா சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு இதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு நான் முடிவு பண்ணேன். போன உடனே காகிதம் போடு, பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. சிவராமா, இந்த பணத்தை உன் அண்ணன் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கிறது உனக்கும் தெரியும். புட்சால்தனமா நடந்து. சரி மாமா. சரவணா, முருகா, இந்த ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நான் வரேன், ரயிலுக்கு நேரமாச்சு. சொன்னதை மறந்துடாத. சரி மாமா, வா. ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் தன்ராஜ். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன? சிலோன்ல இருந்து நமக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு பேரிங் சப்ளை பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 7 லட்சமா? ஆமா சிவராமன், நீங்க போட்ட முதல் 7000, ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறி இருக்கு பாத்தீங்களா? அவன் தானே அனுபவிக்க போறான். தம்பி, நல்லா இருக்கியாடா சிவராமா? அப்போ அந்த பார்ட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல்ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. 4 பெரிய மனுஷங்க முன்னாடி என்ன வாடா போறான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நல்ல வேலை சொல்றதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்ல போற? வீடு நிலமெல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா கண்ணீரை தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. என்ன நான் என்ன கடவுளா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து இங்க பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யாருக்கையோ போய் யாஜனை கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே. என்னப்பா சொல்ல? சொல்லுங்க. எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லு தெரியுமா? சொல்லுங்க. ராம லட்சுமணன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ராம லட்சுமணன் எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேலாம் உசுரையே வச்சிருக்கிறேன். அவன் அப்படித்தான் என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே, தம்பி, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க.
என்னடா தம்பி வீட்டுல கொண்டு போய் விடுறேன் நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில் ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓ ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். ஆமா. என்ன அவமானப்படுத்தணும்னு நீ தலைவன் ஆகிறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமான தொழிலாளிங்க பக்கம் நான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம்தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்ட நன்றியா இது? நன்றி? யாருக்கு யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடைய கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி காட்டல. ஓ, என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப என் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல, எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாயை திருப்பி கொடுத்துற. அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜன்மத்தில் நடக்காதடா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் ஃபேக்டரியில சம பங்கு வாங்கி தரல. என் பேரு நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்ல. எங்கடா போற? எனக்கு பதில் சொல்லிட்டு போறே. பச்சைக்காரன் அடிச்சு கொண்டுச்சல்ல, உன்னை கொல்லாம கூட மாட்டேன். தன்ராஜ், பணத்தை திருட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. பொய் பொய் பொய்யா சொல்ற? இப்ப தெரிஞ்சு தப்பா? சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் இப்பதானே முதல் தடவை சந்திக்கிறோம். அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சரவணா, இப்போ சாலமன். சாலமன், நீ என் மனசை மட்டும் இல்ல, என் மதத்தையும் மாத்திட்ட. சிட்டுக்குருவி போல சிறை கிடைச்சு பிறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுல என்ன ஜெயில் பிரிவு ஆக்கிட்டே இல்ல. என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே இல்ல. சித்தப்பா, இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பொம்மை. இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்குறது தானே? விடுதலை நாள் வந்துட்டா எந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்ல. நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா, இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் ஒரு கெட்டப்பா இருக்கு. கொன்னுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே? சரவணா. சாலமன். எஸ், சாலமன். நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத. அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். சித்தப்பா, நான் நினைச்சா இப்போவே இங்கேயே உன்னை சீவிடலாம். ஆனா அது லட்சியம் இல்ல. சித்தப்பா, விருந்து எப்போ வச்சுக்கலாம்?
என்ன விருந்து? என்ன விருந்தா? நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலை அடிச்சு கொன்னையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலை அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்கா? நல்ல நாள் பார்த்து விருந்துக்கு. மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், குப்புசாமி. போகாதீங்கப்பா, ஒரு மாதிரியான ஆளு. உங்க பொஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதை ஆக்கிடுவாங்க. சித்தப்பா, இது நம்ம சொந்த விஷயம். மத்தவனுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகரத்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உன்னை கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் ஒரே சித்தப்பா. சரவணா, ஐ மீன் சாலமன். இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. யாருங்க அவன்? எவனோ கிறிஸ்துவம் போல் இருக்கு. உங்களை போய் சித்தப்பாங்கிறா, உங்களை விரட்டுறா, நீங்களும் பயந்துகிட்டே. கட்டுரையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன். சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சில பேரு அதை கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷனாகிறான், கெட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் மிருகமாயிடுறான். கத்திய தீட்டாத தம்பி, உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுடுறான். புரிஞ்சுதா? அடே ஏனுங்க, கத்திய திட்டுன்னு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஆஹா, ஏண்டா, என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேனுங்களா மாமா. நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பிழைக்க போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமோண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்தை சட்டு புட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்த ரயிலே அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏனுங்க ஆறுமுக மாமா, என் தம்பியை பாத்தீங்களா? சிறுவர் ஜெயில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க கேட்டா இருக்காங்க? எங்கேயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயில இருப்பா, போய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதாங்க பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்னடா சொல்ற அந்த சக்காரத்தி? இதேதாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவன் சொன்னா நீங்க வந்து சொல்றியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தா? ஏண்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வாழ்ந்துருக்கான். ஒரு துப்புண்டா. போது நிறுத்துரு. முருகா, சாமி கண்டு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளார இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. மாமா, முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும். புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேங்க மாமா. ஆறுங்க அண்ணே, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவான். அத்தை சொத்தை. சாலமன், என்னடா அந்த பாவி என் கால சுட்டுட்டா ஃபாதர்? என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான். அவன் இவனை சுட்டுட்டான். ஏன் அங்க போனீங்க? ஏண்டா, ஜெயில வந்தவன நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரிய சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறிதானே உங்களுக்கு பெருசா போச்சு. ரோசி, இந்த சாலமன் உயிரோட இருக்கிறதே அந்த சிவராமுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தான். அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே. இப்போ 3வது உயிரும் உருவாயிட்டு இருக்கா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல. என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டாலே?
போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர். முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரியை ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரித்திரத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பயல குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? கால அடிப்படை வந்துருக்க. ஐ எம் சாரி. வாடா வா வா வா. வெள்ளம் வெள்ளம். நல்ல வேலைமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லை. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். எஸ். இன்ஸ்பெக்டர். ஃபாதர், சாலமன் இருக்காங்க. ஏன்? சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர் இந்த அத்தியாயத்தை? அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நான் என்ன செய்யிட்டு சாலமன்? மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதே கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே. இப்போதான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே. சரி, நீ அழுகிற. நீ அழுகிறது, நான் போறது வருது, உபதேசம் பண்றது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் நம்மள கூப்பிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாத்துக்கு ஒவ்வாம பேசிக்கிட்டே இருக்கிய. குடுவே பட்டிய என்னட்டு அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அட பிஸ்கோத்து, என்னையா பாடி பாடின்னு வாய்க்கு விளங்காம பேசுற? உட்டே என்ன கடவா பல உருந்து போயிடும். என்னட்டு இது கூத்தா இருக்கு? உன்னை எங்கடி சொன்னேன்? திரும்ப திரும்ப நீங்க உங்க அப்பா மகனை யார் தெரியுமில்ல? கொண்டவங்க மரத்தியாக்கும் ஒரு பூடி பிடிச்ச ஓம அப்படி நிறுத்துற மாதிரி நிறுத்திடுவேன். போற நீ வாசாரு. என்னமா வாடகை சொல்ல போட்டு எடுத்து போற? தோறுப்பி வானு. இங்கிலீஷ் இது, மூஞ்சிக்கு இங்கிலீஷ். நல்ல ராண்ட கல்லு கூவ மாதிரி. கடவா பல்லு பாத்துக்க. ராஜா. என்னப்பா? ஒரு வாரமா காலேஜுக்கு போகலையாமே? ஆமா. ஏன்? பிடிக்கல. படிப்பா காலேஜா? ரெண்டும் தான். ராஜா, உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிப்பாது படிச்சு என் ஆசையை நிறைவேற்றுவியா? அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ராஜா, ஐ எம் சோ சாரி டாடி. கிளப்புக்கு போன டைம் ஆச்சு. உங்க பர்சன் 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். என்னவே மோட்டாக்காரர் குறுக்க நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை பாக்குற? எடுவே வண்டியே. பல்ல இழிக்காதவே, வண்டியோடு. காரு புதுசாவே? எனக்கு கார் ஓட்ட கத்து தருவியாவே?
அதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறேன். வா உள்ள உட்காரு. நிறுத்துவேன், வண்டியை நிறுத்துவேன். ஏன் பொண்ணு அதிபருக்கான கொஞ்சமாவது காரை கொண்டு ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்களா? ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணு மூங்கில் மேல சேல கட்டி வச்சாலும் முன்னே பின்னே நல்ல நல்ல பாப்பீங்க. மூங்கில் மேல சேல கட்டி வச்சாலும் முன்னே பின்னே நல்ல நல்ல பாப்பீங்க. பழசு புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாம், பழசு புதுசு எழசு சிறுசு பெருசு எல்லாம் வழக்கு பார்க்க நினைச்சீங்களா? இங்கே வாங்கி போக வந்தீங்களா? அடகிலி சின்னக்கா மைனர் ஐயா, என் கை தள்ளப்பா ராசா பையா. அடகிலி சின்னக்கா மைனர் ஐயா, என் கை தள்ளப்பா ராசா பையா. படிச்ச படிப்பு எதுக்கு இதுக்கு எதுக்கு சித்தாப்பு? பழைய கால பொண்ண பாருங்க, அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க, அது பாஞ்சதுன்னா புலிக்கு மேலுங்க. ஓட்ட வண்டி மவராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்க. அட ஆம்பளைக்கு ஆம்பிள்ளன்னா அதை யாருகிட்டே வந்து மாட்டிக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா? நல்லா பூச வாங்க போறீங்களா? பொண்ணு தொட்டு பாத்தீங்க, கைய போட்டு நல்லா குத்தி பாருங்க. காரில் வந்து பொண்ணு தொட்டு பாத்தீங்க, கைய போட்டு நல்லா குத்தி பாருங்க. இடுக்க வழக்கி நடங்க, எடுத்து எடுத்து போடுங்க. இடுக்க வழக்கி நடங்க, எடுத்து எடுத்து போடுங்க. பொழைச்சு பார்க்க வாரீங்களா? இனி பொழைச்சு போக போறீங்களா? இங்க பொண்ணிருக்கு 7 8, கை போட்டதுக்கு வாங்கி கட்டு. இங்கே பொண்ணிருக்கு 7
கைய பாருங்க உத விழுந்தா தாங்க மாட்டீங்க ஓட்ட வண்டி மவர் ராசா நாட்டு பொண்ணு பாத்தீங்க அட ஆம்பளைக்கு ஆம்பளன்னா பக்கமானத்துக்க சின்னமானத்துக்க கதை யாருக்கிட்டே வந்து மாட்டுக்கிட்டே நல்லா பூச வாங்க போறீங்களா நல்லா பூச வாங்க போறீங்களா அண்ணா 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 உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமாக காத்துட்டு இருக்கிறது. உங்க மாமி சுப்பு எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியா? நீங்க வந்தா 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதுவே 2 வாட்டி சொல்றேன்? எங்க மாமாவை 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ள மாறியா எச்சுப்படியா, அதனால 6 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபாய் இருக்கா? இந்தாடா 6 ரூபாய் இந்தா. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஏனுங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட கொடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. ஏங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்க தானே வச்சேன். அத்தை கேட்டா மாமா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாரே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணிக்கிட்ட நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. இல்லுனாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பையாலே அடிப்பாங்களே. ஏனே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வ? தினமும் நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபாய். ஏனுங்க கவலை ஒரு கிள்ளு கிள்ளுங்க. அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது. இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேலு இன்னைக்கு 1 ரூபாய் தான்? இல்லப்பா நம்ம தத்தி இருக்குல்ல, இன்னைக்கு 6 ரூபாய்க்கு கோட்டை விட்டுருச்சா. அத்த கையால அப்பேல அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கா வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபாய். அதுல 6 அதிக கையில கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கா பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி. அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெற்றவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெற்றவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. குழந்தை நல்லவனா வளரணும்னா
தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? Listen. புத்திர சோகம்னா குழந்தையை பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா. தெரிஞ்சுக்கப்பா. அப்பாவோட போட்டோவை ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன்.